நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாலும் இந்தியன் சிட்டிசன் ஆக முடியுமா? எஸ், ஆக முடியும். ஹாய், திஸ் இஸ் ஆடம்ஸ் லா டெஸ்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிகல் 8 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் 8 இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுகிறதுல. அதாவது இந்தியாவுக்கு வெளியே வேறு கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு வரவங்க இந்தியன் ஆரிஜின் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்தியன் ஆரிஜின் உள்ள பீப்புள்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியுமா? அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், கொடுக்க முடியும். அதாவது ஒரு பர்சன் இந்தியாவில் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரியில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்தியாவில் பிறந்திருந்தாங்க, அதாவது அவங்க ரூட்ஸ் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க இந்தியன் எம்பசி, அதாவது டிப்ளமேட்டிக் ஆர் கன்சலண்ட், அவங்கக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக இந்தியன் சிட்டிசன் ஆக முடியும். இந்தியாவில் இந்த லா மெயின்லி 1950 அந்த டைமில் யூஸ் ஆச்சு. அப்போது நிறைய இந்தியன்ஸ் பர்மா, ஸ்ரீலங்கா, மலேசியா, பாகிஸ்தான் மாதிரி கண்ட்ரியில் இருந்தாங்க. கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்தியா விட்டு வெளியே போனாலும் அவங்க ரூட்ஸ் இந்தியா தானே, அதனால் அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதனால தான் இந்த ஆர்டிகல் 8 இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருக்கணும். அண்ட் அவங்களோட ஆரிஜின் மட்டும் இருந்தால் பத்தாது, அவங்க கண்டிப்பாக டிப்ளமேட்டிக் ஆர் கன்சல்டண்ட்டில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஆர்டிக்கலை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது ஒரு ஃபேமிலி, அதாவது இந்தியாவை ஆரிஜினாக கொண்ட ஒரு ஃபேமிலி, அவங்களோட கிராண்ட் பேரண்ட் அந்த ஃபேமிலி மலேசியாவில் செட்டில் ஆகிருக்காங்க. இப்போது அவங்க இந்தியாவோட குடியுரிமை இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாங்க முடியும். இந்த ஆர்டிக்கல் 8 கீழே அவங்க கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக வாங்க முடியும். இதுதான் ஆர்டிக்கல் 8. சிட்டிசன்ஷிப்பு வேறு கண்ட்ரியில் அவங்க செட்டில் ஆயிருந்தாலும் நம்ம கண்ட்ரியோட ரூட்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரிக்கு கீழே அவங்க குடியுரிமை வாங்கிக்கலாம், குடிமகன் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்.